இந்த தகவலை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மாநில அரசு சார்பாக இந்த மிருகவதை தடை சட்டத்தில் மாநில அரசின் திருத்தத்தை கொண்டு வருவதற்காக அவசர வரைவு சட்டம் நேற்று புதுடெல்லியில் இருந்தபடியே முதலமைச்சர் அவர்களால் தயார் செய்யப்பட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு இன்று காலை தமிழக அரசு அதிகாரிகள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த அறிக்கையினுடைய சாராம்சம். இந்த அறிக்கை முக்கியமான 3 பத்திகளை மட்டும் நான் படிக்கின்றேன். தயவு செய்து பொறுமையாக கேளுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய வினாக்கள் அனைத்திற்கும் கண்டிப்பாக மதிப்பளிக்கக்கூடிய வகையிலே தான் எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். இதனைத் தொடர்ந்து நேற்று நான் இப்ப படிக்கிறது முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட். இதனைத் தொடர்ந்து நேற்று புதுடெல்லியிலே உங்களுக்கு எல்லாம் தெரியும், நேற்று முன்தினம் முதலமைச்சர் டெல்லி சென்றது தெரியும். அதனைத் தொடர்ந்து சொல்கிறார். இதனைத் தொடர்ந்து நேற்று புதுடெல்லியிலே தங்கி ஜல்லிக்கட்டு நடத்திட வழி செய்யும் வகையில் மத்திய அரசின் மிருகவதை தடுப்பு சட்டத்தில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்வது பற்றி சட்ட வல்லுநர்கள் மற்றும் அரசு உயரதிகாரிகளுடன் விவாதித்தேன். அதன் அடிப்படையில் மத்திய அரசின் மிருகவதை தடுப்பு சட்டத்திற்கு மாநில திருத்தம் ஒன்றை கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்ட திருத்தத்தினை ஒரு அவசர சட்டமாக பிறப்பிக்கவும் முடிவெடுக்கப்பட்டது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இந்த வரைவு அவசர சட்டம் என்பது டிராப்ட் ஆர்டினன்ஸ். இந்த வரைவு அவசர சட்டம் மத்திய அரசின் உள்துறைக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசின் பரிந்துரையுடன் மேதகு இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட வேண்டும். மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் இதில் உத்தரவு பிறப்பித்து அதன் அடிப்படையில் மாநில ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்க இயலும். இத்தகைய வரைவு அவசர சட்டம் நேற்று புதுடெல்லியில் இருந்தபடியே தயார் செய்யப்பட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு இன்று காலை தமிழக அரசு அதிகாரிகளின் மூலம் அனுப்பி வைத்துள்ளேன். மத்திய அரசில் இதற்கான தொடர் பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசின் உயர் அதிகாரிகளை பணித்துள்ளேன். மேதகு இந்திய குடியரசுத் தலைவரின் உத்தரவு மற்றும் மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் ஒப்புதல் பெறப்பட்டு இந்த அவசர சட்டம் இன்னும் ஓரிரு தினங்களுக்குள் பிறப்பிக்கப்படும். மாண்புமிகு பாரத பிரதமர் உறுதியளித்தபடி அதற்கான முழு ஒத்துழைப்பு மத்திய அரசிடமிருந்து கிடைக்கும். எனவே ஜல்லிக்கட்டுக்கான தடை நீக்கப்பட்டு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு ஓரிரு தினங்களில் நடைபெற உள்ள நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள், மாணாக்கர்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஆகியோர் தங்களது போராட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது அரசு ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதனை நடத்த வேண்டும் என்ற முனைப்போடு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளின் சாராம்சத்தை இப்பொழுது உங்களிடம் தெரிவித்துள்ளேன். இதன் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்பதை உறுதியாக தெரிவித்து அதன் மூலம் ஜல்லிக்கட்டு என்பது எவ்வளவு தமிழர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அரசு உணர்ந்துள்ளது என்பதையும் இதனை உணர்ந்து கொண்டு தயவு செய்து உங்களுடைய போராட்டத்தை இத்துடன் முடித்துக் கொண்டால் நான் வேண்டுகோளா தான் விடுக்கிறேன். தயவு செய்து தப்பானதுக்காக நான் வேண்டுகோளா தான் விடுக்கிறேன். சரியா? ஆக மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று முன்னுடன் இணைந்திருங்கள்.